Unit 10 first question பாருங்க. There are 64 beds in a garden and 3 seeds of a particular type of flower are sown in each bed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மொத்தம் வந்து 64 பெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெட்டுனாக்கா ஆக்சுவலி பூந்தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மணல் போட்டு வச்சுருப்பாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு வயசோ இல்லை சம்திங் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே பரவி விட்றாங்க. அதை தான் மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 64 பெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 by 1 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கார்டனில். 3 seeds ஆஃப் பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃப்ளவர் ஆர் sown இன் ஈச் பெட். ஒவ்வொன்றுலையுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 3 seeds ஆஃப் ஒரு குறிப்பிட்ட டைப் வந்து தூவி விடுறாங்க. அதாவது 3 விதைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. த ப்ராபர்ட்டி ஆஃப் எ ஃப்ளவர் பீயிங் ஒயிட் இஸ். அப்போ அந்த ஃப்ளவர் வந்து எப்படி இருக்கணும்னா ஒயிட்டாக இருக்கணுமா, அதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 1/4. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பெட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் பெட்ஸோட கவுண்டிங் கேட்குறாங்க. அதாவது பெட்ஸோட கவுண்டிங் கேட்குறாங்க. வித் 3 ஒயிட் ஃப்ளவர்ஸ். கண்டிப்பாக அந்த பெட்ஸில் என்ன இருக்கணும்னா 3 ஒயிட் ஃப்ளவர் வந்து கண்டிப்பாக வந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேட்குறாங்க வேல்யூஸு. அப்படின்றப்ப இதில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டல் பெட்ஸ் வந்து 64. அது வந்து கேபிட்டல் என்னன்னு எடுத்துக்கணும் 64. அடுத்து 3 seeds தானே, ஒரு குறிப்பிட்ட டைப்பில் 3 seeds 3 விதை எடுத்துக்கிறாங்க. அது வந்து ஸ்மால் என்னன்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அது வந்து சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். அப்படின்னா 1/4ன்னு வரும். இப்போ இந்த பிங்கிறது 1/4 அப்படின்னா கியூவோட வேல்யூ நமக்கு தெரியும் 1 - பின்னு வரும் ஃபார்முலா. ஸோ இதில் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிங்கன்னா 1 - 1/4ன்னு வரும். சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 3/4 அப்படின்னு வந்துடும். இது கியூவோட வேல்யூ ஓகேங்களா. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஒயிட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது யாரோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூன்னு அர்த்தம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. 3 ஒயிட் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி எத்தனை பெட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கவுண்டிங் தான் கேட்குறாங்க. இப்போ இதை எது யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும் நமக்கு. ஸோ அதில் உள்ள அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே இங்கே நம்ம கையில் இருக்குது. ஸோ இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இந்த கேபிட்டல் என்னங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி கவுண்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எண்ணு எடுத்துக்கலாம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த எண்ணு வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இங்கே எண்ணுங்கிறது கொடுத்துருக்காங்க, அதனால் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். என்னன்றது பார்த்தீங்கன்னா 64 இன்ட்டு ஸ்மால் என்னங்கிறது 3, சி எக்ஸுங்கிறதும் 3 தான். அடுத்து பியோட வேல்யூ 1/4, பவர் எக்ஸுங்கிறது 3. அடுத்து கியூவோட வேல்யூ 3/4, பவர் n - x அப்படின்னா 3 - 3. ஸோ இந்த எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து 64 இன்ட்டு 3C3 அப்படின்னாக்க காம்பினேஷனில் சேமாக இருந்துச்சு அப்படின்னா 1ன்னு அர்த்தம். அதாவது NC n அப்படின்னா 1ன்னு அர்த்தம். அப்போ இதோட வேல்யூ 1ன்னு வந்துடும். இன்ட்டு 1/4 ஹோல் பவர் 3. இதில் பார்த்தீங்கன்னா பவர் 0ன்னு வந்துடுங்களா. எனிதிங் பவர் 0 அப்படின்னா 1ன்னு வரும். இதுக்கு அடுத்து 64 இன்ட்டு இந்த 1 வந்து ஜஸ்ட் இதோட மல்டிப்ளை பண்ணி விட்டுறலாம். அப்போ 1/64 அப்படின்னு வரும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 1 அப்படின்னு வந்துடும். இப்போ அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னாக்க நம்பர் ஆஃப் பெட்ஸ் வித் 3 ஒயிட் ஃப்ளவர்ஸ் வந்து எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இன் எ சீரீஸ் ஆஃப் ஹவுசஸ் ஆக்சுவலி இன்வேடட் பை எ ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்மால் பாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு, அதை தான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சீரீஸில் அதை வரிசையாக வீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன் எ சீரீஸ் ஆஃப் ஹவுசஸ் ஆக்சுவலி இன்வேடட் பை ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70% ஆஃப் தி இன்ஹேபிட்டன்ஸ் ஆர் அட்டாக்டு. எவ்வளோ வந்து அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 70% பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. புரியுதுங்களா. அந்த ஸ்மால் பாக்ஸ் வந்து 70% பேருக்கு வந்து அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு 85% ஹேவ் பீன் வேக்சினேட்டட். 85% பேர் பார்த்தீங்கன்னா வேக்சினேட் எடுத்திருக்காங்க, அது தடுப்பூசி போட்டிருக்காங்க. வாட் இஸ் த லோயஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் வேக்சினேட்டட் தட் மஸ்ட் ஹேவ் பீன் அட்டாக்டு. அதாவது தடுப்பூசி போட்டும் ஓகேங்களா அவங்களுக்கு அந்த ஸ்மால் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கான அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் பேர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க, தடுப்பூசி போட்டும் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் பீப்புள் எடுத்துக்குவோம். ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ அப்படின்னா 100 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 100ன்னு வச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் டோட்டல் பீப்புள் வந்து 100 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ அட்டாக் ஆனது வந்து ஏன்னு எடுத்துக்க போகிறோம். அதாவது பாதிக்கப்பட்டாங்க இல்லையா.
ஸோ அதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஏன்றது எவ்வளோனா 70%. ஸோ அப்போ 70 பீப்புள் வந்துடும், ஏன்னா மொத்தம் 100 எடுத்ததுனால. அதே மாதிரி வேக்சினேட்டட் பார்த்தீங்கன்னா 85. ஸோ இது வந்து பின்னு எடுத்துக்கலாம் வேக்சினேட்டடை. இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, ரெண்டையும் சேர்த்த மாதிரி தானே கேட்டிருக்காங்க கொஸ்டினை. அதாவது வேக்சினேட் எடுத்திருக்கணும், அதில் பாதிப்பு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரவி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மை நோய். அப்போ எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். n of a intersection b equal to n of a plus n of b minus n of a union b அப்படின்னு வரும். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாமே வந்து கவுண்டிங் தான். ஸோ n of a, n of b அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் ஜஸ்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா n of aன்றது 70, அதே மாதிரி n of bங்கிறது 85 மைனஸ் n of a union bனா டோட்டல் இந்த இதுதான். அப்போ 100. இது சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 55 அப்படின்னு வரும். இதுதான் n of a intersection b. இது யூஸ்வலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தான் யூஸ் பண்ணணும். p ஆஃப் a டிவைடட் பை b அப்படின்னு எடுப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு எப்படி ஒரு வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க p ஆஃப் a இன்டர்செக்ஷன் b அப்படின்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா p ஆஃப் b அப்படின்னு வரும். ஸோ இதே கான்செப்ட் தான், பட் இங்கே வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூ கேட்கல. சரிங்களா? ஜஸ்ட்டு கவுண்டிங் தான் கேட்குறாங்க, பர்சன்டேஜ் தான் கவுண்டிங்கை கேட்குறாங்க. அப்படின்றப்ப இந்த ப்ராபபிலிட்டிக்கு பதிலாக n ஆஃப் அப்படின்னு போட்டுடலாம். அப்போ n ஆஃப் a பை b ஈக்குவல் டு n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b டிவைடட் பை n ஆஃப் bன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதில் பர்சன்டேஜ் கேட்டதுனால இன்ட்டு 100 அப்படின்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவையே n ஆஃப் அப்படின்னு மாற்றிக்கலாம். அப்போ மாற்றணும் அப்படின்னா n ஆஃப் a பை b இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் a இன்டர்செக்ஷன் bன்னு வருமா, அதோட வேல்யூ 55 டிவைடட் பை n ஆஃப் b அப்படின்னு வரும். n ஆஃப் b அப்படின்னா 85. இப்போ அந்த பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ பர்சன்டேஜ் கேட்டதுனால இன்ட்டு 100 அப்படிங்கிறத இங்கே டேரெக்டாக எடுத்துட்றேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்கா 0.64705 அப்படின்ற மாதிரி வரும். இன்ட்டு 100 அப்படின்னு இருக்கு. இப்போ ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 64.705 அப்படின்னு வரும். அது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான். 64.7 அப்படின்னு போட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நம்ம இங்கே 100 சேர்த்ததுனால கண்டிப்பாக பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும். ஜஸ்ட் அவுட்டரில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கான்செப்ட் தான், பட் இங்கே என்னென்னா ப்ராபபிலிட்டி வேல்யூவாக கேட்கல, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கவுண்டிங் தான் கேட்குறாங்க, பர்சன்டேஜில். அதனால இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இன் எ சர்டைன் டிஸ்ட்ரிபியூஷன் த ஃபாலோயிங் ரிசல்ட் வேர் அப்டைன்ட். எக்ஸ் பார் வந்து கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி மீடியன் கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கீவ்னஸ் எஸ்கே அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஸோ அந்த எஸ்கேயோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா சிக்மாவோட வேல்யூ கேட்குறாங்க. இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேயோட வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி ஃபார்முலா நம்ம மெட்டீரியலே கொடுத்துருக்கோம். எஸ்கே ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீன் மைனஸ் மீடியன் பை சிக்மான்னு வரும். ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறது தான். இந்த சிக்மா தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதில் கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணலாம். எஸ்கேங்கிறது -0.4 ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீன்னா எக்ஸ் பார் தானே, இதுதான் மீன் வரும். ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 45. அதாவது மீன் இஸ் ஈக்குவல் டு 45. அடுத்து மைனஸ் மீடியன்றது 48 டிவைடரில் பார்த்தீங்கன்னா சிக்மா இருக்குது. இப்போ இந்த சிக்மா இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு -0.4 இந்த சைடு வந்துடும். இங்கே 3 இன்ட்டு 45 மைனஸ் 48 இருக்குங்களா, அப்போ -3 அப்படின்ற மாதிரி வந்துடும். டிவைடட் பை -0.4 அப்படின்னு வரும். ஸோ மைனஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. 3 3s are 9 வரும். 9/0.4 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 22.5 அப்படின்னு வரும். இதுதான் சிக்மாவோட வேல்யூ. ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் இஸ். இது வந்து நம்ம மெட்டீரியலில் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி கொடுத்துருப்போம். ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதாவது ஜியாமெட்ரிக் மீன் ஆஃப் லேஸ்பைர்ஸ் அண்டு பாஸ்டர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அதாவது ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் அப்படின்னா ஜியாமெட்ரிக் மீன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும்.
எதுக்கும் இதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ்பேயஸ் இண்டெக்ஸுக்கும் அதே மாதிரி பாஸ்டர்ஸ் இண்டெக்ஸுக்கும் ஜாமெட்ரிக் மீன் எடுக்கணும். இது 2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அதில் ஜாமெட்ரிக் மீன் எடுக்கணும். எடுத்தோன்னா அதுதான் வந்து ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் மாதிரியே கொடுத்துருப்போம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். 60% ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் ஆஃப் தி XYZ கார்பரேஷன் ஆர் காலேஜ் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 60% அப்படின்னு கொடுத்துருக்காங்க எம்ப்ளாயீஸோட அந்த கவுண்டிங் மாதிரி XYZங்கிற கார்பரேஷனில். அந்த 60% இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து என்னென்னாக்கா காலேஜ் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம லெட்டர்ஸ் எடுத்துருக்கோம் பாருங்களா. ஜிங்கிறது என்னென்னா எம்ப்ளாயி அண்டு கிராஜுவேட். அதே மாதிரி ஜி பார்னால் இதோட ஆப்போசிட், எம்ப்ளாயியாக இருக்காங்க ஆனால் கிராஜுவேட்டாக இல்லை. அது எஸ்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயியாக இருக்காங்க, சேல்ஸில் இருக்காங்க, ஓகேங்களா, விற்பனைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இதில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 ஈவெண்ட்டாக பிரித்து எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் தி எம்ப்ளாயிஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, காலேஜ் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அப்போ இங்கே வந்து கிராஜுவேட் அப்படின்னா ஜின்னு தானே எடுத்திருக்கோம். அப்போ இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணும்போது வேல்யூ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஜி அப்படின்னு எடுப்போம். பி ஆஃப் ஜினா 60% அப்படின்னு வருது. ஸோ 60% நார்மலாக மாற்றினீங்க அப்படின்னா 0.60 அப்படின்னு வந்துடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப் தீஸ் 10% ஆர் இன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10% வந்து சேல்ஸில் இருக்காங்களா அப்படின்னா கிராஜுவேட்டாக இருக்காங்க, பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க அவங்க. அதில் 10% வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேல்ஸ்னாவே எப்படி எடுத்திருக்கோம், எஸ்ன்னு தானே எடுத்திருக்கோம். அப்போ அதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எஸ் பை ஜி. அதாவது பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க அவங்க சேல்ஸில் இருக்காங்க. அது எவ்வளோ பர்சன்ட்னா 10%. இப்போ இது எப்படி எழுதலாம்னா 0.10ன்னு எழுதிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஜியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்போ இதோட ஆப்போசிட் கண்டுபிடிச்சிக்க முடியும். அதாவது பி ஆஃப் ஜி பாரோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இது ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். 1 - பி ஆஃப் ஜி அப்படின்ற மாதிரி வரும். அப்போ 1 - பி ஆஃப் ஜி அப்படின்றப்ப 0.60. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா 0.40 அப்படின்னு வந்துடும். இது பி ஆஃப் ஜி பாரோட வேல்யூ, ஓகேங்களா. இப்போ பி ஆஃப் எஸ் பை ஜி கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப் த எம்ப்ளாயீஸ் ஹூ டிட் நாட் கிராஜுவேட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரம் காலேஜ் 80% ஆர் இன் சேல்ஸ். கிராஜுவேட்டாக இல்லை ஆனால் எதில் இருக்காங்க, சேல்ஸில் இருக்காங்க. ஓகே, எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து எதோட வேல்யூவை எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எஸ் பை, அதாவது சேல்ஸில் இருக்காங்க ஆனால் கிராஜுவேட் இல்லை அப்படின்னா ஜி பார்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ், 80% சொல்லியிருக்காங்க. 80% எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 0.80ன்னு எழுதிக்கலாம். ஜஸ்ட்டு 100ஆல் டிவைடட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அண்ட் எம்ப்ளாயி செலக்டட் அட் ரேண்டம் இஸ் இன் சேல்ஸ். அதாவது ஒரு எம்ப்ளாயியை செலக்ட் பண்ணணும் ரேண்டமாக, ஓகேங்களா. அவர் வந்து எதில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேல்ஸில் இருக்கணும். அது வந்து மேபி பட்டப்படிப்பு படித்தவங்களா இருக்கலாம் அல்லது படிக்காதவங்களா கூட இருக்கலாம். பட் ஜென்ரலாக வந்து சேல்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். பி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஜி இன்ட்டு பி ஆஃப் எஸ் பை ஜி ஆர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அப்போ ஆர் அப்படின்றப்ப இங்கே ப்ளஸ் அப்படின்ற மாதிரி வரும். இதோட ஆப்போசிட் தான் பி ஆஃப் ஜி பார் இன்ட்டு பி ஆஃப் எஸ் பை ஜி பார் அப்படின்னு வரும். இதில் வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணுங்க. பி ஆஃப் ஜி நமக்கு வேல்யூஸ் தெரியும், 0.60ன்னு வரும். இன்ட்டு பி ஆஃப் எஸ் பை ஜி அப்படின்னா 0.10 ப்ளஸ் பி ஆஃப் ஜி பார் அப்படின்னா 0.40. பி ஆஃப் எஸ் பை ஜி பார் அப்படின்னா 0.80. ஸோ இது எல்லாத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அதாவது ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. பண்ணிவிட்டு 2 வேல்யூஸையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு 0.38 அப்படின்னு வரும். இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சப்போஸ் 2 ஈவெண்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்ட். அதாவது 2 ஈவெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஏ அண்ட் பி. அது 2 இண்டிபெண்ட் ஈவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வெதர் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூ. எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த ஈவெண்ட்ஸ் ஏ அண்டு பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆர் இண்டிபெண்ட். அதே மாதிரி அடுத்ததில் ஏ காம்ப்ளிமெண்ட் அண்டு பி அது வந்து இண்டிபெண்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. தேர்டில் பார்த்தீங்கன்னா ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் அது வந்து இண்டிபெண்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. இங்கே 2 ஈவெண்ட் வந்து
இண்டிபெண்டன்ட் சொன்னதுனால கண்டிப்பாக அதோட காம்ப்ளிமெண்ட்டும் எதில் தான் வரும்னா இண்டிபெண்டில் தான் வரும். இது டீட்டெயில்டாக நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம், அது கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் கரெக்டு தான், செகண்ட் பாயிண்ட்டும் கரெக்டு தான், தேர்ட் பாயிண்ட்டும் கரெக்டு. அப்போ இது 3 சேர்ந்த மாதிரி எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க 1 2 3 ட்ரூ அப்படின்னு சொல்லி. அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். எ லெட்டர் இஸ் நோன் டு ஹாவ் கம் எய்தர் ஃப்ரம் டாடா நகர் ஆர் ஃப்ரம் கல்கட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு தபால் ஒன்று வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கேருந்து வருதுன்னா ஒன்று டாடா நகர்லேருந்து வரலாம், அப்படி இல்லைனாக்கா கல்கட்டாவிலேருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன் தி என்வலோப் ஜஸ்ட் 2 கான்சிக்யூட்டிவ் லெட்டர்ஸ் டிஏ ஆர் விசிபிள். அந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தபாலோட கவரில் அதான் என்வலோப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் 2 கான்சிக்யூட்டிவ் லெட்டர்ஸ் அப்படின்னா அந்த டியும் ஏயும் ஓகேங்களா, அந்த லெட்டர்ஸ் வந்து அதாவது இந்த எழுத்துக்கள் வந்து விசிபிளாக இருக்கான், பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தபால் வருது, அது எங்கேருந்து வருதுன்னு தெரியல, பட் 2 பிளேஸ்லேருந்து வந்திருக்கலாம் ஏதாவது ஒரு பிளேஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தபாலோட உரையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டிஏன்னு சொல்லிட்டு 2 லெட்டர் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது, வெளிலேருந்து பார்த்தாவே தெரியும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த 2 லெட்டர்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த லெட்டர் கேம் ஃப்ரம் கல்கட்டா. அவங்க என்ன கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டி வேல்யூ. அந்த தபால் வந்துச்சு பார்த்தீங்களா, அது எங்கேருந்து வந்திருக்கணும் அப்படின்னா ஃப்ரம் கல்கட்டா, கல்கட்டாவிலேருந்து வந்திருக்கணும்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கலான்னு பாருங்கள். ஈவன் அப்படின்னா லெட்டர் ஃப்ரம் டாடா நகர், அதாவது தபால் வந்து டாடா நகர்லேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம E1 வச்சுருக்கோம் ஃபஸ்ட் ஈவெண்ட்டாக. செகண்ட் ஈவெண்ட் E2 பார்த்தீங்கன்னா லெட்டர் ஃப்ரம் கல்கட்டான்னு எடுத்துக்கிறோம். ஏன்றது காமனாக வருது, லெட்டர்ஸ் அதாவது எழுத்துக்கள் சொல்கிறோம்ல, அப்போ டிஏங்கிற அந்த எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதுதான் ஈவெண்ட்டாக ஏன்னு வச்சுக்கிறோம். இது பேஸ் தியரம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கான்செப்ட் வந்துச்சுன்னா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஈவெண்ட் வந்துருக்குங்களா, அதாவது டாடா நகர் ஒன்று, அடுத்து கல்கட்டா ஒன்று. ஸோ இதை வச்சு நம்ம காமனாக எழுதும்போது வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா P of E1 அப்படின்னு எடுப்போம், இன்னொன்று P of E2 அப்படின்னு எடுப்போம். ஸோ இது 2 ஈவெண்ட் தானே இருக்குது. ஸோ 2த்துக்குமே நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டியை ஷேரிங்கில் கொடுக்கும்போது 1/2 1/2ன்னு வரும். இதே 3 ஈவெண்ட் அதாவது E1 E2 E3ன்ற மாதிரி எடுத்தோம் அப்படின்னாக்க 1/3 1/3 1/3ங்கிற மாதிரி கொடுக்கணும். இது ஜென்ரலாக உள்ளது தான், இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடிஷ்னலாக எதுவுமே வேல்யூஸ் டேட்டாஸ் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி கான்செப்ட் வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் கொடுத்துருக்க அந்த டாடா நகர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதிலேருந்து அந்த டிஏ எப்படி வருதுங்கிறத நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். இப்போ இதை எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஏ, அடுத்து இந்த டிஏ போட்டிங்களா, அடுத்து இந்த ஏலேருந்து டி அப்படி சேர்க்கணும், அப்போ ஏடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிலேருந்து ஏன்னு வரணும், அப்போ டிஏ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஎன், அடுத்தது என்ஏ, அடுத்தது ஏஜி, அடுத்து ஜிஏன்னு வரும், ஜிஏ, அடுத்து ஏஆர். ஸோ இந்த மாதிரி வந்துடுது. இதில் டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. இதில் அந்த டிஏன்ற அந்த பேர் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். டிஏன்றது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1 இருக்குங்களா, அடுத்து இங்கே ஒரு 1 இருக்குது, அப்போ 2. அதாவது டிஏங்கிற அந்த பேர் வந்து 2 இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு கான்செப்ட். இதை வச்சு நம்ம ப்ராபபிலிட்டி வேல்யூ எழுதும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப், இங்கே வந்து நம்ம எப்படி எடுத்திருக்கோம், டாடா நகர்னா E1 தானே எடுத்திருக்கோம், புரியுதுங்களா. ஏங்கிறது என்னென்னா டிஏ லெட்டர்ஸ். அப்போ எப்படி வரும்னா டிஏங்கிற அந்த லெட்டர் எங்கேருந்து எடுத்தோம், டாடா நகர், அப்போனா E1ன்னு அர்த்தம். அப்போ A/E1 அதோட வேல்யூ நம்ம இங்கே எழுத போகிறோம். ப்ராபபிலிட்டி வேல்யூ எழுதும்போது டிஏன்றது எத்தனை 2 பிளேஸில் வந்திருக்கு, மொத்த பிளேஸ் எவ்வளோ இருக்குது 8, அதாவது டோட்டல் வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போ 2/8 அப்படின்ற மாதிரி வந்துடுது. இதே மாதிரி கல்கட்டாவுக்கு எழுதணும். அதை பிரித்து எழுதும்போது எப்படி வரும்னு பாருங்கள். சிஏ, அடுத்து ஏஎல், அடுத்து எல்சி, அடுத்து சியூ, அடுத்து யூடி, அடுத்து டிடி, அடுத்து டிஏ. ஸோ இந்த மாதிரி பிரிச்சாச்சு. இப்போ இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 இருக்குது. அதில் டிஏங்கிற அந்த பேர் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளேஸில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம வேல்யூஸ் எழுதும்போது பி ஆஃப் A/E2, ஏன்னா கல்கட்டா எடுத்திருக்கோம், கல்கட்டான்னா E2 அப்படின்னு எடுத்திருக்கோம், அதனால் இந்த மாதிரி கீழே வந்து E2ன்னு வந்துடும். அப்போ 1/7 அப்படின்னு வந்துடும். இப்போ எல்லா வேல்யூஸுமே கண்டுபிடிச்சிட்டோம், ஜஸ்ட்டு இந்த பேஸ் தியரத்தில் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான். P of E2ன்னு இருக்குங்களா, P of E2ஓட வேல்யூ 1/2,
இன்ட்டு பி ஆஃப் ஏ பை இ2. ஏ பை இ2னா 1/7. ஏன்னா இது வந்து மேலே இ2ங்கிற அந்த இதுதான் வரணும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்க, கல்கட்டாலேருந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ கல்கட்டானா நம்ம எப்படி எடுத்திருக்கோம், ஈவெண்ட்டு இ2ன்னு எடுத்திருக்கோம். இதே வந்து டாடா நகர்னு கேட்டாங்கன்னா இ1 தான் மேலே வந்திருக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹோல் டிவைடட் பை கீழே வந்து டோட்டல் வேல்யூஸ் தான் எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரெண்டுக்குமே சேர்த்து தான் வரும். ஓகே, அப்போ பி ஆஃப் இ1 வேல்யூ வந்து 1/2 இன்ட்டு பி ஆஃப் ஏ பை இ1 அது 2/8 அப்படின்னு இருக்குது. இதை கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா 1/4 அப்படின்னு வரும். ஸோ அதை இங்கே எழுதிக்கலாம் 1/4. அடுத்து ப்ளஸ் பி ஆஃப் இ2 அப்படின்னா இது பாருங்கள், இந்த பார்ட்டு தான் அப்படியே இங்கே இருக்கும். அதனால் இது இங்கே என்ன வேல்யூஸோ அதை இங்கே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ 1/2 இன்ட்டு 1/7 வரும். இப்போ இதை நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1/14 அப்படின்னு வந்துடும். ஹோல் டிவைடட் பை இதில் பார்த்தீங்கன்னாக்க 1/8ன்னு வரும், ப்ளஸ் 1/14 அப்படின்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு வேல்யூ 4/11 வரும். ஸோ எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். 10 காயின்ஸ் ஆர் டாஸ்டு சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 10. ஸோ n = 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 7 ஹெட்ஸ் அதுதான் கேட்குறாங்க. அதாவது ப்ராபபிலிட்டி வேல்யூ கேட்குறாங்க. கெட்டிங் அட்லீஸ்ட் 7 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெட்டுக்கு கேட்குறாங்க. அப்போ இதில் நம்ம அந்த ப்ராபபிலிட்டியோட சக்ஸஸ் அப்படின்னா யார் எடுத்துக்கலாம்னா பி எடுத்துக்கலாம். அப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2. ஏன்னா காயின் தானே இங்கே டாஸ் பண்ணுறாங்க. அப்போனா பி = 1/2. அப்போ ஃபெயிலியர் அப்படின்னா க்யூன்னு எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து ஹெட்டுக்கு உள்ளது. அப்போ டெய்லுக்கு என்ன வரும்னாக்கா 1/2ன்னு தான் வரப்போகுது. ஸோ ரெண்டுக்குமே 1/2 எடுத்தோம்னா பி ப்ளஸ் கியூ = 1ன்னு வரும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்டில் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று காயின் அப்படின்றதுனால பிரச்சனை இருக்காது. இதுக்கு பிக்கு 1/2னா கியூ கண்டிப்பாக 1/2 தான் வரும். ஓகே, ஸோ இதுதான் கொடுத்துருக்க வேல்யூஸு. பட் இதில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 7 ஹெட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது எதை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த கான்செப்டில் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம மெட்டீரியலுமே யூஸ் பண்ணியிருப்போம், இந்த ப்ராப்ளமும் போட்டிருக்கோம். அதே மாதிரி பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்சிஎக்ஸ் பி பவர் எக்ஸ் கியூ பவர் என் மைனஸ் எக்ஸுங்கிறது தான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான அந்த ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து நம்ம ஜஸ்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். இங்கே அட்லீஸ்ட் 7 ஹெட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 7 அப்படின்னு வரும். இது வந்து டேரெக்டாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். இங்கே வந்து அட்லீஸ்ட் அப்படின்னு கொடுத்ததுனால 7 எடுத்துக்கலாம், அல்லது 7க்கு மேலே வரணும். ஓகேங்களா? அந்த கான்செப்டில் தான் எழுதணும். அப்போ இதோட வேல்யூ தான் அவங்க கேட்குறாங்கன்னு அர்த்தம். அப்படின்றப்ப இதை எப்படி நம்ம பிரித்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 எழுதலாம். அதே மாதிரி ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு எழுதலாம். அதே மாதிரி பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 எழுதலாம். அடுத்து ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு எழுதலாம். இதுக்கு அடுத்து வராது. என்ன ரீசன்னா மொத்தம் என்னங்கிறது எவ்வளோ 10. அதாவது 10 காயின்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் 10 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அப்போ யூஸ் பண்ணோன்னா எப்படி வரும்னு பாருங்கள். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 தானே. அப்போ இதுதான் யாருன்னா ஸ்மால் எக்ஸோட வேல்யூ. புரியுதுங்களா? அந்த இதோட கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 7 இருக்குன்னு அர்த்தம். இதில் அப்ளை பண்ணணும். எண்ணுக்கு வந்து 10. ஸோ அப்படியே வரிசையாக அப்ளை பண்ணிங்கன்னா 10 சி எக்ஸுக்கு பதிலாக 7. அடுத்து பின்றது 1/2 பவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது, எக்ஸுங்கிறது 7. அடுத்து கியூ பவர் என் மைனஸ் எக்ஸ், கியூங்கிறதும் 1/2 பவர் பார்த்தீங்க அப்படின்னா என் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குங்களா? என்னன்னா 10, எக்ஸுங்கிறது 7, அதாவது 10 - 7 அப்படின்னு வரும். அடுத்து ப்ளஸ் இப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8க்கு அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணோன்னா 10C 8 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி 1/2 பவரில் பார்த்தீங்கன்னாக்கா 8 அப்படின்னு வரும். அடுத்து 1/2 பவரில் 10 - 8 அப்படின்னு வந்துடும். நீங்கள் ஒன்று எழுதிட்டிங்கனாவே இந்த 7 இருக்க இடத்துலலாம் அப்படியே அல்டர்னேட் பண்ணிகிட்டே வர வேண்டியதான் 8 8ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ப்ளஸ் இதுக்கு எழுதணும். இதுக்கு எழுதும்போது எப்படி வரும்னு பாருங்கள். 10C இது 9 தானே, ஸோ 9 யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 பவர் 9 அப்படின்னு வந்துடும். அடுத்து 1/2 பவர் இங்கே 10 - 9 அப்படின்னு வந்துடும். அடுத்து ப்ளஸ் 10 யாருக்கு அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10க்கு தானே எழுத போகிறோம். அப்போ 10C 10 அப்படின்னு வரும். பியோட வேல்யூ 1/2 பவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு இருக்குமா, ஸோ 10ன்னு அர்த்தம். அடுத்து கியூவோட வேல்யூ 1/2 அதுக்கும் பவர் பார்த்தீங்கன்னாக்கா n - x அந்த கான்செப்ட். அப்போ 10 - 10 அப்படின்னு வரும். 10 - 10ன்னு வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது
இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த 1/2 1/2 இருக்கு இல்லையா, ஒவ்வொரு டேர்ம்லேயுமே இருக்கும், ஒவ்வொரு பார்ட்லேயுமே. இதில் 1/2 பவர் பாருங்கள் 7 வருது. இங்கே 1/2 பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வரும். அப்போ 7 + 3னா 10. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதில் 8 இருக்குங்களா, இங்கே வந்து 10 - 8னா அப்போ 2 இருக்கும். 8 + 2 எவ்வளோ, 10. அப்போ 1/2வை 10 டைம்ஸ் இருக்க மாதிரி பவரில் எல்லா டேர்ம்ஸ்லேருந்துமே வெளியில் எடுத்துடலாம். எல்லா டேர்ம்லேயுமே இருக்கும், புரியுதுங்களா? அதாவது எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1/2 பவர் 10 இதை நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்டில் பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 10C7 இருக்குங்களா, இது ரெண்டும் எடுத்தாச்சு. இந்த 10C7 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10C 10 - 7 அப்படின்னு எழுதலாம். இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான், ஓகேங்களா? அதாவது NC x அப்படின்னு இருந்துச்சுன்னா NC n - x அப்படின்னு எழுத முடியும். இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, அந்த பேட்டர்னில் தான் இங்கே எழுதியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா 10C8 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், 10C8. அப்படி இல்லைன்னா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 10C 10 - 8 அப்படின்னு வரும். இது செகண்ட் ஒன். அடுத்து ப்ளஸ் தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா 10C9 இருக்குங்களா. அந்த 10C9 அப்படின்னா 10C 10 - 9 அப்படி எழுதிக்கலாம். அதாவது 10C 10 - 9 எழுதலாம். அடுத்து ப்ளஸ் லாஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 10C10 தான் இருக்குது. ஸோ அதோட வேல்யூ 1, அதனால் பிரச்சனை இல்லை, அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதாவது 1/2 பவர் 10ன்றது அப்படியே தான் இருக்கும், எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. இதில் 10C 10 - 7 இருக்குங்களா, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அது சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்படி வரும்னு பாருங்கள். 10C 10 - 7 அப்படின்னா 3ன்னு வந்துடுமா. அப்போ 10C3ன்னு வரும். அப்போ இது காம்பினேஷன் எழுதும்போது 10 × 9 × 8 அப்படின்னு எழுதுவோம். ஹோல் டிவைடரில் பார்த்தீங்கன்னா 3 × 2 × 1ன்னு வரும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 3s வரும். இங்கே இதையும் அடிச்சிங்கன்னா ஒரு 4 வரும். அப்போ இதை மட்டும் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 3s 12ன்னு வரும். 12 × 10 அப்படின்னு வந்துச்சுன்னா 120ன்னு வந்துடும். இது ஃபஸ்ட்டு பார்ட்டோட வேல்யூ. அதாவது இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அதே மாதிரி இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 10C 10 - 8னா 2ன்னு வருங்களா. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 10 × 9ன்னு வரும். டிவைடரில் பார்த்தீங்கன்னாக்கா 2 × 1 அப்படின்னு வரும். இதையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பண்ணோம் அப்படின்னா 5 9s 45ன்னு வரும். இது வந்து இப்போ செகண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி தேர்டுக்கு பார்த்தீங்கன்னா 10C 10 - 9 இருக்குங்களா. இதுக்கு நம்ம வேல்யூஸ் எடுக்கும்போது 10C 10 - 9 அப்படின்னா 10C1ன்னு வந்துடும் இங்கே, ஓகேங்களா. அப்போ 10C1 அப்படின்னா 10ன்னு அர்த்தம். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் எழுதுவோம். இப்போ 120 இங்கே வரும். அடுத்து ப்ளஸ் ஒரு 45 வரும். அடுத்து ப்ளஸ் ஒரு 10 வரும். அடுத்து ப்ளஸ் இந்த ஒரு 1 இருக்குங்களா, அந்த 1 எழுதணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா 1/2 பவர் 10 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதையுமே நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். 1 பவர் 10னா 1 தான். 2 பவர் 10 எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. 2 வந்து 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வர ஆன்சர் வந்து டினாமினேட்டரில் இருக்க மாதிரி தான் இருக்கும். 2 பவர் 10 பண்ணிங்கன்னா அது டினாமினேட்டரில் தான் இருக்கும். இது மட்டும் ஆட் பண்ணி நியூமரேட்டரில் 1ஓட மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஸோ அப்போ ஃபைனலாக ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பாருங்கள். 176 டிவைடட் பை 1024 அப்படின்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி பாருங்கள், 176 1024. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். த குவார்டைல்ஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் 8 and 14 ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. த குவார்டைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவார்டைல்ஸ்னாவே நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா Q1 Q3 அப்படி தான் எடுத்துக்கணும். ஏன்னா Q2ன்னு வராது. Q2ங்கிறது பார்த்தீங்கன்னா மீடியன் வேல்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அதனால் வந்து குவார்டைல்ஸ் அப்படின்னாவே Q1ம் Q3யும் எடுக்கணும். இப்போ Q1ஓட வேல்யூ வந்து 8ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி Q3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14. இது ரெண்டு கிவன் வேல்யூ. தென் த மீன் அண்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரெண்டுமே கேட்குறாங்க. மீன்னா மியூ அப்படின்னு எடுப்போம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா சிக்மா அப்படின்னு எடுப்போம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா போதும். இது நம்ம மெட்டீரியலில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதாவது மியூக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Q1 + Q3 டிவைடட் பை 2ன்னு வரும். இதில் ஜஸ்ட் அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ அப்ளை பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக் ஆன்சர் கிடச்சிரும். அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு Q1 + Q3 தானே. அப்போ 8 + 14 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். ஜஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கனாக்கா 22ன்னு வரும், பை 2ன்னு வரும். அப்போ மியூவோட வேல்யூ பார்த்தோம்னா 11 அப்படின்னு வந்துடும். ஸோ இதை முடித்ததுமே நீங்கள் ஆப்ஷன் பார்க்கணும்,
புரியுதுங்களா? அந்த மாதிரி டபுள் வேல்யூஸ்லாம் கேட்டிருந்தாங்கன்னா ஒரு இது கண்டுபிடிச்சதுமே ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் டியில் தான் 11 இருக்குது. வேறு எங்கேயாவது 11 இருக்கா? எங்கேயுமே இல்லை. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. தேவையில்லாமல் நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. டைம் சேவ் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 வேல்யூஸ் அல்லது 3 வேல்யூஸ்லாம் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சதுமே நீங்கள் ஆப்ஷன் பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா இருக்குல்ல, அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது Q3 - Q1 / 2ங்கிறது அப்ராக்சிமேட்டாக இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இதில் தான் அப்ளை பண்ண போகிறோம். Q3ன்றது 14. ஸோ 14 - Q1 அப்படின்னாக்க 8 / 2 இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே தான் இருக்கும் 0.6745 இன்ட்டு சிக்மா. இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இப்போ 14ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 6ன்னு வரும். அப்போ 6/2 ஈக்குவல் டு 0.6745 இன்ட்டு சிக்மா அப்படின்னு வரும். இப்போ இதையும் டிவைட் பண்ணிடலாம். பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 அப்படின்னு வரும். ஸோ 3 டிவைடட் பை இந்த வேல்யூ வருங்களா? அப்போ எப்படி ஃபார்மேட் வரும்னு பாருங்கள். 3 டிவைடட் பை 0.6745 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு சிக்மான்னு இருக்கும். இதுலேருந்து சிக்மாவோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணிக்கோங்க. 4.447 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுதான் அப்ராக்சிமேட் வேல்யூ. ஏன்னா இங்கே அப்ராக்சிமேட் யூஸ் பண்ணதுனால ஸோ இங்கேயும் அதே மாதிரி அப்ராக்சிமேட்னு போடுவோம். இப்போ இது எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். 4.4ன்னு இருக்குங்களா? ஸோ லாஸ்ட் ஆப்ஷனில் 4.4ன்னு இருக்குது. ஓகே, அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். கிவன் சிக்மா ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி μ3 கொடுத்துருக்காங்க, μ4 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கீவ்னஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்டோசிஸ் கேட்குறாங்க. ஸோ இதுலேயும் 2 வேல்யூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயுமே ஃபார்முலாஸ் பாருங்கள். μ2 அப்படின்னா சிக்மா ஸ்கொயர்னு தெரியும். இதுவுமே நம்ம மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். இது ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க. μ2 ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் அப்படின்னாக்க அப்போ சிக்மா ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துட்டாங்களா? 11/25. ஸோ இதுதான் வந்து μ2ஓட வேல்யூ. ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்கேன்னு எடுத்துருக்கோம்ல, இது என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கீவ்னஸை எஸ்கேன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எஸ்கே ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த இதுதான். இப்போ இதில் நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். μ3 அப்படின்றது 32 டிவைடட் பை 875 இருக்குது. ஹோல் டிவைடட் பை μ2 ஹோல் பவர் 3/2 இருக்குங்களா? μ2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11/25 இருக்குது. ஸோ 11/25 இதுக்கு பவர் பார்த்தீங்கன்னா 3/2 இருக்குது. இதை ஜஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அதாவது 32 டிவைடட் பை 875 இன்ட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். ஸோ 25 வந்து மேலே வந்துடும். அந்த 25 வந்து எப்படி எழுதலாம்னா 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா? 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கீழே வந்து 11 இருக்குது. ஸோ அது எதுவும் செய்ய வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 11க்கு பவர் பார்த்தீங்கன்னா 3/2 இருக்குது. ஸோ 3 இங்கே போட்டுட்டு இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா? அதை ஹோல் பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த 3/2 25க்கும் வரும்ல. ஸோ அப்போ இங்கே 3/2ன்னே போட்டுக்கலாம். இந்த 2 கேன்சல் ஆகிடும். சரிங்களா? அப்போ இதில் 32 டிவைடட் பை 875 அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு இங்கே 5 கியூப் அப்படின்னு வரும். 5 கியூப் அப்படின்னாக்க நீங்கள் 5ஐ 3 டைம்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். இதோட நம்ம டிவிஷன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ 5 × 5 × 5ன்னே போட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா 11 கியூப் இருக்குது. அப்போ 11ஐ 3 தடவை போடணும். இங்கே 1/2 இருக்குங்களா? அப்போ ரூட் எடுக்கணுங்கிற மீனிங்கில் வந்துடுது. ஓகேங்களா? அப்போ 11 ஸ்கொயர் இன்ட்டு 11 எழுதிக்கலாமா இதை? அதாவது 11 கியூப்னு இருக்குது. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 11 ஸ்கொயர் இன்ட்டு 11 எழுதலாம். இப்போ நம்ம பவர் 1/2 இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா இங்கேயும் பவர் 1/2 எடுக்கணுங்களா? ஸோ 1/2 எடுக்கும்போது இந்த 1/2 இதுக்கும் வரும், இதுக்கும் வரும். 2 கேன்சல் ஆகும். அப்போ வரும் 11 அப்படியே வரும். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 11 இருக்கும். இன்ட்டு இந்த 11க்கு இந்த 1/2 வரும்போது ரூட்டாக மாறிடும். அப்போ √11 இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த √11க்கு நீங்கள் அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்துக்க வேண்டியதான். இது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதோட அதாவது எஸ்கேயோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும் அப்படின்னு பாருங்கள். 0.1253 அப்படின்ற மாதிரி வரும். இது ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி போட்டு பாருங்கள். ஸோ இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். 0.1253 இதில் பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவில் வருது, நமக்கு பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷனும் பாருங்கள், இதுவும் கிடையாது, நெகட்டிவில் இருக்குது. அப்போ பி இல்லைனா சி பாசிபிலிட்டி. அப்போ 0.1253 இங்கேயும் 0.1253 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து சேமாக இருக்கிறதுனால நம்ம அடுத்த வேல்யூ கண்டுபிடிச்சா தான் செக் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்டோசிஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கான ஃபார்முலா இது தான்.
ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். μ4 வேல்யூ வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் வேல்யூஸ் எல்லாமே பிக்கராக தான் கொடுத்துருக்காங்க. டைம் எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். 8750. அடுத்து μ2 ஹோல் ஸ்கொயர். இந்த μ2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குங்களா, இது கீழே எழுதும்போது அப்படியே ரெசிபோக்கலில் மாற்றிக்கலாம். மாற்றணும் அப்படின்னா μ2ன்றது 11/25 இருக்குது. அப்போ 25 டிவைடட் பை 11 வரும். இது ஹோல் ஸ்கொயர் இருக்கா அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுலேயும் நீங்கள் இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா அந்த β2 இருக்கு இல்லையா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்டோசிஸ், அதோட வேல்யூ அப்ராக்சிமேட் வேல்யூ தான் 2.18 அப்படின்னு வரும். பாசிட்டிவாக தான் வருது. ஓகேங்களா, நெகட்டிவில் வராது, எதுவுமே நெகட்டிவில் இல்லை. அப்போ பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவில் இருக்குது. ஓகேங்களா.